அந்த பட்டாம்பூச்சி நான் சந்தியாவை இன்னும் காணும். அவ இன்னைக்கு வரமாட்டாளா? தெரியலடா. அவளுக்கு ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி பார்த்தேன், காணும். அதான் நான் வந்துட்டேன். வா உள்ள போலாம். சரி நீ போ, நான் வரேன். வினோத், வெள்ளை சுத்தி இங்கே பண்ற, உள்ள வா. சைலன்ஸ். வர 15ஆம் தேதி எக்ஸாம். டைம் டேபிள் எழுதி போடுற, நோட் பண்ணிக்கோங்க. வினோத், அங்க என்ன வேடிக்கை? போர்டை பார்த்து எழுது. தீகுனா, நான் போய் சந்தியாவை பார்த்துட்டு வந்துடுறேன். சந்தியா, பாட்டிக்கு என்னாச்சு? பாட்டிக்கு உடம்பு சரியில்லை. என்ன பண்ணுது? ரொம்ப ஜுரம், மூச்சு கூட விட முடியல. அழாத சந்தியா. பாட்டியை தவிர எனக்கு யாருமே இல்லடா விக்கி. நான் இருக்கேன். உன்னை பத்திரமா கடைசி வரைக்கும் பார்த்துப்பேன். போடா, நீ போய் சொல்ற. ஆனுவல் எக்ஸாம் வருதுல, அது முடிஞ்சோன்னு நீ லீவுக்கு உங்க ஊருக்கு போயிடுவேன். மாட்டேன், நான் போக மாட்டேன். நான் உன் கூட தான் இருப்பேன். ப்ராமிஸ்? காட் ப்ராமிஸ். வினோத ரூம்ல காணோம் சார். இல்லையா? இல்லையா சார், இன்னைக்கு வந்து கூட்டிட்டு போறதா நான் போன் பண்ணி சொல்லியிருந்தேன் சார். எங்க போயிருப்பான்? பதட்டப்படாதீங்க சார், அவன் எங்க போயிருப்பான்னு எனக்கு தெரியும். வாங்க போய் பார்க்கலாம். விக்கி, உன்னை கூட்டு போறதுக்கு உங்க அப்பா இந்நேரத்துக்கு ஹாஸ்டலுக்கு வந்திருப்பார்ல? ஆமா, என்னை தேடிட்டு இருப்பாரு. அப்புறம் என்ன பண்ணுவாரு? தெரியல, நல்லா தேடிட்டோம். பாவம்ல, அவர் கூட நீ போயிடுறியா? மாட்டேன், நான் போக மாட்டேன். நான் அவன் கூட தான் இருப்பேன். அப்போ வார்டன் அடிக்க மாட்டாரா? அடிச்சாலும் பரவாயில்ல, நான் போக மாட்டேன். உனக்குன்னு யாரு இருக்கா? சார், வினோத் இங்க இருக்கான் சார். வினோத். விக்கி, உங்க அப்பா. வினோத், வினோத், அப்பா வந்திருக்க பாருடா. வினோத் வாடா. எந்திரி சந்தியா, வா வா வா. சந்தியா வா, சீக்கிரமா வா. வந்து வா வா. ஜாக்கிரதை. வினோத், வினோத் நில்றா. அப்பா வந்துட்டாரு. வினோத், ஊருக்கு வர பிடிக்கல. சந்தியா, எழுந்துரு. அதுக்கப்புறம் சந்தியா பத்தி உன்னால எந்த தகவலும் தெரிஞ்சுக்க முடியல வினோத்.
எவ்வளவோ முயற்சி பண்ணேன், ஆனா எதுவும் தெரிஞ்சுக்க முடியல. இந்த உலகத்துல அவ எங்க இருக்கான்னு எனக்கு தெரியாது, ஆனா என் இதயத்துல அவதான் இருக்கா. கடைசி வரைக்கும் அங்கதான் இருப்பா. அவளை தவிர இன்னொருத்தியோட நிழலு கூட அங்க இடம் கிடையாது. வினு, தப்பா எடுத்துக்காதரா. புரியாத வயசுல பழகின பழக்கத்தை ஒரு புனிதமான காதலா நினைச்சு மனசுல சுமந்துக்கிட்டு ஏன்டா இப்படி கஷ்டப்படுற? சுமக்கிறதுக்கு காதல ஒண்ணு சிலுவை இல்லடா, அது என் உயிரோட உயிரா கலந்துட்ட ஒரு விஷயம். என்னால அவளை மறக்க முடியல, மறக்கவும் விரும்பல. பாக்குற பூ, பறக்கிற பட்டாம்பூச்சி, கேட்கிற குயில் சத்தம், இப்படி எல்லாமே அவளைதான் ஞாபகப்படுத்திட்டு இருக்கு. நான் ஒவ்வொரு நிமிஷமும் அவளை தாண்டா லவ் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ அவ எங்க இருக்கா, எப்படி இருக்கா, எதுவுமே தெரியாம இப்படி பேசுறது சரியா வினோத்? சந்திச்சாதான் காதலா? சிந்திச்சாலே காதல் தாண்டா. காதலிக்க சந்தியா தேவையில்லை, அவளோட நினைவுகளே போதும். ஆனா என்னைக்காவது ஒரு நாள் கண்டிப்பா அவளை நான் சந்திப்பேன்னு என் உள் மனசு சொல்லுது. அந்த சந்திப்புக்காக எத்தனை வருஷம் ஆனாலும் நான் காதலோட காத்திருப்பேன்டா. 10 வருஷம் ஒன்னா வாழ்ந்துட்டு பைசா பெறாத சண்டைக்காக டைவோர்ஸ் கேட்டு திருமண பந்தத்தை அறுத்துட்டு போற இந்த காலத்துல 10 வயசுல பழகினதே புனிதமா நினைச்சிட்டு இருக்கியே. உன்னை என் ஃப்ரெண்டுன்னு சொல்லிக்கிறதுக்கு பெருமையா இருக்குடா. உன் காதல் உயிரோட இருக்குங்கிறதுக்கு இது ஒண்ணே போதும்டா. நீ சந்தியாவை கண்டிப்பா மீட் பண்ண போற. நாங்க உங்களை மீட் பண்ண வைப்போம். தேங்க்ஸ்டா. வேணா ஆரம்பம். டேய், கண்டிப்பா என் சந்தியா பத்தி ஏதாவது தகவல் வரும்ல? தகவல் என்னடா தகவல்? விளம்பரத்தை பார்த்து உன் சந்தியாவே போன் பண்ணோடா. உன்ன மாதிரியே அவளும் இத்தனை நாளா உன்னை தேடி இருந்திருக்கலாம் இல்லையா? ஒருவேளை அவ சென்னையில இருந்தானு வெயி, கண்டிப்பா உனக்கு போன் பண்ணுவா. எதுக்கு போன் பண்ணும்? புறப்பட்டு நிறைய வருவா. கரெக்டா. இந்த வாட்ச்மேன் யாரோ என்னவோ திருப்பி அனுப்பிச்சிட போறான். இருங்க வரேன். வாட்ச்மேன் சார், சந்தியாங்கிற பேர்ல யாராவது வந்தாலோ, சந்தியா பத்தி தகவல் சொல்றேன்னு யாராவது பேப்பரோட வந்தாலோ எந்த கேள்வியும் கேட்காம உள்ள அனுப்பு. ஓகே? சரிங்க சார். ஹலோ, ராங் நம்பர். வெய்யா போனேன். அந்த வெண்ண பார்ட்டியா தான் இருப்பான். நீ எடுறா. ஹலோ, மிஸ்டர் வினோதோட வீடா? ஆமா, நீங்க யாரு? என் பேர் சேகர். இன்னைக்கு பேப்பர்ல உங்களோட விளம்பரம் பார்த்தேன். அது சம்பந்தமா உங்ககிட்ட கொஞ்சம் நேர்ல பேசணும். அட்ரஸ் சொல்றேன், வரீங்களா? வெல்கம் மிஸ்டர் வினோத். நான் தான் வினோத்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? உங்க 3 பேர் முகத்துல உங்க முகத்துல தான் பதட்டம் அதிகமா இருக்கு. வெல், வாட் வுட் யூ லைக் டு ஹேவ்? அதெல்லாம் ஒண்ணு வேணாம் சார். என் சந்தியா பத்தி சொல்லுங்க சார். அவ எங்க இருக்கா, எப்படி இருக்கா, ஏதாவது சொல்லுங்க ப்ளீஸ். நான் அவளை இப்பவே பார்க்கணும். ரிலாக்ஸ். ஏன் இப்படி டென்ஷன் ஆவறீங்க? உங்க சந்தியாவை பத்தி தெரியும்னு நான் எப்போது சொன்னேனா? விளையாடுறீங்களா சார்? வெயிட், லெட் மீ எக்ஸ்பிளைன். பேப்பர்ல உங்க விளம்பரம் பார்த்தேன், வினோதமா இருந்துச்சு. உங்க சந்தியாவை தேடுறதுக்கு என்னால முடிஞ்ச உதவி செய்யலாம் தான் உங்களை கூப்பிட்டேன். வாட் டு யூ மீன்? கம்ப்யூட்டர் மூலியமா உங்க 9 வயசு சந்தியா இப்போ 20 வயசுல எப்படி இருப்பான்னு என்னால காட்ட முடியும். சார் ப்ளீஸ் சார், உடனே காமிங்க சார். இருங்க, நான் இன்னும் ஒர்க் பண்ணல. பேப்பர்ல பிரிண்ட் ஆன போட்டோ பத்தாது. இந்தாங்க, இதுக்கு எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல. இதை நான் மணிக்காக செய்யல, மனிதாபிமானத்துக்காக செய்யறேன். ஆமா, அதுக்கு முன்னாடி அந்த பொண்ணை நீங்க ஏன் தேடுறீங்கன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? சார், அவ முகத்தை பார்த்து உங்களால புரிஞ்சுக்க முடியலையா? வினோத்தும் சந்தியா ஒரே ஸ்கூல்ல ஒன்னா படிச்சாங்க, அப்புறம் பிரிஞ்சுட்டாங்க. வினோத்துக்கு சந்தியா மேல ஏற்பட்ட நட்பு காதலா மாறிடுச்சு சார். அவளை பார்க்கணும், அவளோட சேர்ந்து வாழணும்னு ஒவ்வொரு நாளும் துடிச்சிட்டு இருக்கான் சார். ஐயோ, நல்ல ஜோக். சின்ன வயசுல பழகின பொண்ணுங்கிறீங்க, இப்ப அவன் எவன் கூட சுத்திட்டு இருக்காளோ? என்னடா சொன்ன? வேதனை உனக்கு ஜோக்கா தெரியுதா? சொல்றது கையை எடுங்க. ஸ்கூல்ல பழகின நட்ட மனசுல காதல வளர்த்துக்கிட்டேன்னு சொல்றேன். பைத்தியக்காரத்தனமா இல்ல? நீ விமர்சனம் பண்றதுக்கு என்னோட காதல் ஒண்ணு காசு கொடுத்து பாக்குற சினிமா இல்ல. இன்னொரு தடவை என் காதலை கொச்சப்படுத்தின.
தப்பா நினைச்சுக்காதீங்க. பரவாயில்ல விடுங்க. நீங்க தான் எப்படி இதை ஹெல்ப் பண்ணா சார்? அவன் சந்தியாவை நினைச்சு தினம் தினம் செத்துக்கிட்டு இருக்கான் சார். ப்ளீஸ் சார், அவன் பேசுறத மனசுல வச்சுக்காதீங்க சார். ப்ளீஸ் சார், ப்ளீஸ் சார். வினோத், ஏய் வினோத், என்னடாச்சு? நேத்து அந்த தடியம் பேசுனது இன்னும் நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன் நீ? அவன் யாரா? நாங்க இல்ல. நம்ம கொடுத்த விளம்பரம் தமிழ்நாட்டுல ஒவ்வொரு மூலைக்கும் ரீச் ஆயிருக்கும்டா. சீக்கிரமே ஒரு நல்ல பதில் வரும்டா. ஹலோ, மிஸ்டர் வினோத் இருக்காரா? கொஞ்சம் இருங்க சார். மச்சான், கால் ஃபார் யூ. ஹலோ மிஸ்டர் வினோத், நான் சேகர் பேசுறேன். சொல்லுங்க. நேத்து நான் அப்படி பேசிருக்க கூடாது. ஐம் சாரி. இட்ஸ் ஓகே. உங்க சந்தியா இப்போ 20 வயசுல எப்படி இருப்பாங்கன்னு நான் கம்ப்யூட்டர்ல ஒர்க் பண்ணி வச்சிருக்கேன். நீங்க எப்போ வந்தாலும் அதை பார்க்கலாம். வரீங்களா? கண்டிப்பா வரேன் சார். என்னடா சேகர் பேசினாரா? நேத்து நடந்ததுக்கு ரொம்ப வருத்தப்பட்டாரு. சந்தியா இப்ப எப்படி இருப்பான்னு கம்ப்யூட்டர்ல ஒர்க் அவுட் பண்ணி வச்சிருக்காரா. வந்தா உடனே காட்டுறேன்னு சொல்றாரா? இது நீங்க கொடுத்த போட்டோ. அப்ப வயசு 9. இப்ப 12 வயசுல சந்தியா எப்படி இருந்திருப்பான்னு பாருங்க. பன்னெண்டு வயசுல சந்தியா இப்படிதான் இருந்திருப்பா. இப்ப 15 வயசுல இப்படிதான் இருந்திருப்பா. இதுதான் 20 வயசு சந்தியா. இப்ப சந்தியாவோட முகம் இப்படிதான் இருக்கும். மை காட், இவதான் என் சந்தியாவா? இவள நல்லா தெரியும்டா. இவ இதே சென்னையில தான் இருக்கா. இவள நான் பார்த்திருக்கேன், பேசியிருக்கேன். அன்பே உன்னை கண்டால் தொழுவே. நேற்று பார்த்த கண்கள் பார்த்து நேற்று கேட்ட கதைகள் கேட்டு தோழில்